நான் தான் சொல்லுவேன், அடிக்கடி சொல்லுவேன், தமிழ் மருத்துவம் தானே படித்திருக்கிறீர்கள், தமிழ் நன்றாக பேசுகிறீர்களே, தமிழ் கற்றதனால் தமிழ் பேசுகிறீர்கள், தமிழ் என்னை பெற்றதனால் தமிழ் பேசுகிறேன்னு சொல்ல. ஆனால் அண்ணன் ஸ்டாலின் அந்த பாதுகாப்பெல்லாம் எடுத்துட்டாரு. நான் ரொம்ப தைரியசாலி, இவங்களுக்கு பாதுகாப்பு தேவையில்லைன்னு நினச்சிருந்துருக்கலாம். ஸ்டாலின் 2024 தேர்தலை பற்றி பேசும்பொழுது ஒன்றை சொன்னார். 2024 யார் வெற்றி பெற வேண்டும் என்று கணக்கை விட யார் வெற்றி பெறக்கூடாது என்பது கணக்கு. பிஜேபியில் சேர்ந்த உடனே எங்கள் வீட்டில் உள்ள குடும்பத்தோட தொடர்பு ரொம்ப விட்டு போயிடுச்சு. நான் வந்து காங்கிரஸ்ல இருந்தால் வாரிசு, பிஜேபியில் இருந்தால் சாதாரண தொண்டை. நீங்க அதிமுகவுடைய தலைவரை வந்து அண்ணாமலை வந்து கடுமையா விமர்சனம் பண்றாரு, ரொம்ப கடுமையா விமர்சனம் பண்றாரு. இப்போ அதிமுக ஓட்டெல்லாம் நீங்க எப்படி ஜெயிக்க போறீங்க? ஆனாலப்பட்ட திமுகவே ஒரு டஜன் கட்சியை கையில் வச்சிருக்கு. கரெக்ட், கூட்டணி. இதுல வந்து அண்ணாமலைக்கு அவர் கருத்தை சொல்ல உரிமை இருக்கிறது, அதே மாதிரி யதார்த்தத்தை சொல்வதற்கு எனக்கும் உரிமை இருக்கிறது. நான் இதைத்தான் சொன்னேன், திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இந்த 2024 வெற்றியை முழுவதுமாக அவர்களின் வெற்றி என்று ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் எதிர் அணியின் வாக்குகள் பிரிந்ததனால் வந்த வெற்றி. கூட்டணி வச்சிருந்திருக்கணுமா வச்சிருக்க வேண்டாமான்றலாம் கதை வேற. எதிரணியின் கூட்டணி வாக்குகள் பிரிந்ததனால் மட்டுமே நீங்கள் வெற்றி பெற்றீர்கள். இன்னைக்கு உள்ள கணக்கு என்ன பொறுத்த மட்டும் அது அண்ணாமலை வந்து மாநில தலைவராக சொல்வதற்கு உரிமை இருக்கிறது. ஸ்டாலின் 2024 தேர்தலை பற்றி பேசும்பொழுது ஒன்றை சொன்னார். 2024 யார் வெற்றி பெற வேண்டும் என்று கணக்கை விட யார் வெற்றி பெறக்கூடாது என்பது கணக்கு. என்னை பொறுத்த மட்டில் 2026 அதுதான். யார் வெற்றி பெற வேண்டும் என்ற கணக்கை விட யார் வெற்றி பெறக்கூடாது என்ற கணக்கு. திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறக்கூடாது. திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றால் மறுபடியும் அவங்க வாரிசு அரசியல், மற்றபடி அதே அராஜக ஆட்சி, அதே பிரச்சனைகள் எல்லாம் வரும். திமுகவில் உதயநிதி எல்லாரும் ஏத்துட்டாங்களே, நான் துரைமுருகன் சீனியர் மோஸ்ட் மேன் அவர் சொல்றாரு உதயநிதி ஏற்றுப்பேன், அவருடைய மகனையும் கட்டாயப்படுத்தப்பட்டு ஏற்றுக்கொள்கிறார்கள், அவ்வளவுதான். ஏன்னா அப்புறம் உதயநிதியை ஏற்றுக்கொள்ளலாம், அப்புறம் துரைமுருகனோட பையன் கதிரானந்துக்கு சீட்டு கிடைக்காது, பொன்முடி பையனுக்கு சீட்டு கிடைக்காது. ஸோ இவங்களுக்கெல்லாம் அடுத்த ஜெனரேஷனை நான் ஊக்கப்படுத்திட்டு என் ஜெனரேஷனையும் நான் ஊக்கப்படுத்திக்கிறேன். அட்ஜஸ்ட்மெண்ட் தான். ஆக இதனால வந்து கட்சியில் அவங்க சீனியர்ஸ் பாதிக்கப்படுறது இல்லை, ஒட்டுமொத்தமாகவே ஒரு வளர்ச்சி திட்டம் என்று. அதனால தான் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மிக தெளிவாக சொல்லியிருக்கார் பாருங்க, அரசியல் பின்புலம் இல்லாத பல லட்சம் இளைஞர்கள் வர வேண்டும், அவர்களுக்கான ஆற்றல், அவர்களுக்கான, ஏன்னா அடிமட்டத்திலிருந்து மேலே வரும்பொழுதுதான் அந்த மக்களின் பிரச்சனைகளை இன்னும் அவர்கள் சரியாக புரிந்து கொள்ள முடியும். மறுபடியும் நீங்க இப்படி வந்து கொண்டே இருந்தீர்கள். நீங்க இலவசங்கள் கொடுக்கலாம். உதாரணத்திற்கு நான் வந்து பெண்களுக்கு பேருந்துகளில் அவர்கள் பெருமையாக ஏறி இறங்குவதை நான் எந்த குறையும் சொல்லலை, ஏன்னா சாமானிய மக்களுக்கு அது தேவை. ஆனா அதே நேரத்துல நீங்க வந்து நாங்க கொடுக்குற பஸ்ல சொகுசா ஏறி உட்கார முடியுதுலன்னு கேட்டு அவமானப்படுத்த வேண்டாம், அது ஒன்று. ஆனா அதே நேரத்தில் நேற்று மகாராஷ்டிரால 74 லட்சம் பெண்களை லட்சாதிபதி ஆக்கி இருக்கிறார்கள். 7500 கோடி ரூபாய் அதற்கு செலவழிக்கப்பட்டிருக்கிறது. 2.5 லட்சம் சுய உதவி குழுக்களில் உள்ள 25 லட்சம் சுய உதவி குழு பெண்களுக்கு 2500 கோடி ரூபாயில் அவர்கள் ஒவ்வொருவரும் லட்சாதிபதி ஆவதற்கான வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆக உங்களுக்கு வண்டி பயணம் பெரிதா, வாழ்க்கை பயணம் பெரிதா? அவ்வளவுதான். நீங்க இலவசமா வைத்துக் கொண்டிருங்க. இந்த 1000 ரூபாய் கொடுக்கல பெண்கள் ஒண்ணு செய்யணும். ஆனா லட்ச ரூபாய் கொடுத்து அவங்க லட்சாதிபதியாக்கி அந்த லட்சத்தை பல லட்சம் ரூபாய்க்கு அதை அவர்கள் மல்டிப்ளை செய்து அதன் மூலமாக தான் கையிலிருந்து எடுத்து கொடுத்துன்னா வச்சுக்கோ, பெற்றுக்கொள்வதை விட கொடுப்பவர்களாக அவர்களை மாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆக இத்தகைய வளர்ச்சி திட்டங்கள் தான் கொண்டு வர வேணும். ஆக மறுபடியும் இலவசங்கள் என்ற பெயரில் மக்களை பெற்றுக்கொள்பவர்களாகவே வைத்துக் கொள்ளாமல் அவர்களை ஆற்றல் மிக்கவர்களாக மாற்றி, பிரபலமான ஒரு பழமொழி தான், நீங்கள் மீனை கொடுப்பதை விட மீன் பிடிக்க கற்றுக்கொள்ளுங்கள். தமிழகத்தில் அப்படிப்பட்ட ஒரு திட்டம் எங்க இருக்குன்னு சொல்லுங்க. பெண்களுக்கான திட்டம் என்னன்னு சொல்லுங்க. பெண்களை தொழில் முனைவர்களாக மாற்றி அவர்களை இன்னும் ஒரு தமிழ்நாட்டில் உள்ள ஒரு 75 லட்சம் பெண்களை மகாராஷ்டிராவில் மாற்றிருக்காங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற 8 கோடி மக்கள்ல 1 கோடி பெண்களை மாற்றி பாருங்களேன். அப்படி நான் சொல்றதுனால ஏற்றுக்கொள்ளலாம். ஏன்னா அண்ணன் ஸ்டாலின் வந்து பிரதமரின் மருந்தகம் மாதிரி ஒரு ஸ்டிக்கர் ஒட்டின மாதிரி நான் சொன்னா அவங்க ஏற்றுக்கொள்ளலாம். ஆனா நடைமுறைப்படுத்த வேண்டும். யார் மூலமாக இந்த கருத்து வந்தது என்பதில்லை. ஆக உங்களின் இலவசங்களாக அவர்களை வைத்துக் கொள்வதை விட
அவர்களை லட்சியவாதிகளாக லட்சாதிபதியாக மாற்றுங்கள், மரியாதைக்குரிய மோடி சொல்வதை போல அப்படின்றது எனது கருத்து. இப்போ இந்த விஷயத்தெல்லாம் நம்ம மக்கள்கிட்ட போகணும்னா அதிமுகவுடைய ஹெல்ப் உங்களுக்கு தேவைப்படுது. அதிமுக இல்ல அதுதான் இப்ப வந்து அண்ணாமலைக்கு அதிமுகவோட நீங்க வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெயின் ரிலேஷன்ஷிப் நிறைய போயிட்டே இருக்கு. நீ வந்து யாரோட காலடியில் விழுந்து பதவி வாங்கினதுன்னு எனக்கு தெரியுங்கிற லெவலில் நேற்று கூட மீட்டிங்ல பேசியிருக்காரு. இப்படி தொடர்ந்து பேசும்போது எலெக்ஷன் வந்து ரொம்ப நெருக்கத்தில் வந்துருச்சு. நீங்க பேசும்போது திடீர்னு லாஸ்ட் மினிட்ல கூட்டணி வைக்க முடியுமா? முடியாது. இல்ல அதாவது அண்ணாமலை சில கருத்துக்களை தீவிரமாக சொல்கிறார் என்பதில் மாற்று கருத்து அப்ப இல்லை. உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் இல்லாத நீங்க இந்த அவரை பகைச்சுக்க முடியுமா? நீங்க திமுக கூட்டணி வைக்க முடியாது. இல்ல அதுதான் நான் சொல்றேன். நான் ஒற்றை கருத்தை தான் சொல்றேன். யார் ஆட்சிக்கு வரக்கூடாது என்றால் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வரக்கூடாது. நம்மளது ஒற்றை எதிரி திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வரக்கூடாது. அதற்கு வருங்காலத்தில் என்னென்ன திட்டங்கள், அது அதிமுகவோட கூட்டணியா அதிமுக இல்லாம கொண்டு வர போறோமா அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து சிந்திக்க வேண்டும். தனிப்பட்ட ஈகோல இருந்தாலும் பேசுறாரா? அது நான் சொல்ல முடியாது. நீங்க அவர்கிட்ட தான் கேட்கணும். இவ்வளவு ஈகோ பத்திலாம் அவர்கிட்ட தான் கேட்கணும். ஆனா ஒரு மூத்த நிர்வாகி கட்சியில என்ற வகையில அவரு கருத்துக்களை சொல்வதற்கு அவருக்கு உரிமை இருக்கிறது. நான் அன்னைக்கு பத்திரிகையில கூட சொன்னேன். அண்ணாமலை பேசியது சரியா அப்படின்னு நான் கேட்கும்போது ஒரு கருத்தை நான் என்ன சொன்னேன்னா, அந்த கட்சியின் தலைவரை மதிக்கின்ற ஒரு பழக்கம் எங்களுக்கு இருக்கிறது. ஆக எங்கள் கட்சி தலைவர் என்ற வகையில் அவரது பாணி என்று நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனா மற்ற கட்சி தலைவர்களையும் விமர்சனங்களே செய்தால் கூட அவர்களை மதிக்கின்ற ஒரு பாணி இருப்பதனால் நம் விமர்சனங்களில் ஒரு வரைமுறை இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். இதைத்தான் நான் பதிவு செய்கிறேன். சரி, நீங்க வந்து தந்தைக்கு வந்து தகைசால் விருது கொடுத்தாரு, ஸ்டாலின் கொடுத்தாரு. ஆமா, அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல அவருக்கு கிடைத்த அங்கீகாரமாக நான் பார்க்கிறேன். ஏன்னா வந்து எனது தந்தை அவர்கள் தமிழுக்கு ஆற்றிய தொண்டும் சரி, அவர்கள் கட்சிக்கு ஆற்றிய தொண்டும் சரி, எனக்கு ஒரு ஆதங்கம் உண்டு. அவர்கள் கட்சி வந்து ஆரம்ப காலத்திலிருந்தே பணியாற்றி கொண்டிருந்த அவர்களை போன்றவர்களுக்கு இன்னும் அதிக அங்கீகாரம் கொடுத்திருக்கப்பட வேண்டும் என்று. தமிழுக்கு அவர் ஆற்றிய தொண்டிற்கு இன்னும் அதிகாரம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, அங்கீகாரம் கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று. ஆக தகைசால் தமிழர் என்று வரும்போது தமிழுக்கு அவர் ஆற்றிய தொண்டை யாரும் மறுக்க முடியாது. அதற்கு அவரை தேர்ந்தெடுத்ததற்கு நான் நன்றி சொன்னீங்களா? தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நன்றி சொன்னேன். மகளாக மகிழ்கிறேன் என்று போட்டிருந்தேன். மகளாக மகிழ்கிறேன், அதுக்கு என்ன சொன்னார் அவரு? நன்றி சொன்னார். அவர்தான். கலைஞர் குடும்பத்து உங்களுக்குள்ள நட்புங்கிறது தொடர்ந்து இருக்கா இல்லையா? இல்ல நட்பு இருக்கு, அது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா தமிழகத்துல ஒரு தவறான ஒரு பார்வை என்ன இருக்கிறதுனா, அரசியலை தாண்டி சில நட்புகள் வைத்துக் கொண்டிருந்தால் ஏதோ அவர்கள் ஒரு ரகசிய உறவு வைத்திருக்கிறார்கள். நேர்மறை உறவு தான் இதெல்லாம். மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்களின் சகோதரி தமிழ்ச்செல்வி அவர்கள் எனக்கு ரொம்ப பழக்கமானவங்க, ரொம்ப சகோதரி மாதிரி எனக்கு பழகக்கூடியவங்க. நான் இன்னைக்கு கிருஷ்ணன் கோயிலுக்கு போகும்போது போன வாட்டில் அவங்க அம்மாவை போய் பார்த்துட்டு வந்தேன். ஆனால் இன்னைக்கு போனால் உடனே அது விமர்சனம் ஆயின்னு தான் நான் போகல. இல்லைன்னா இன்னைக்கு கூட நான் அவங்கள போய் தயாளு அம்மாவை போய் பார்த்துருப்பேன் நான். ஏன்னா உடனே அதுக்கு ஒரு பெரிய அரசியல் சாயம் பூசப்படும் நான் போகல. அதே மாதிரி எனக்கு நேர்மறையாக உறவுனா நேர்மறையாக எங்கேயுமே ரகசிய உறவுலாம் கிடையாது. அண்ணன் ஸ்டாலினை கடுமையாக விமர்சிக்கிறேன், அதே நேரத்தில் அவர் செய்கின்ற நல்லதை நான் பாராட்டுறேன். அதே மாதிரி இன்னைக்கு வந்து அப்படிப்பட்ட ஒரு என்னது திருமணத்தையும் நடத்தி வைத்தவர் கலைஞர், என் மகன் திருமணத்தையும் நடத்தி வைத்தவர் கலைஞர். அதே இப்போ ஒரு பெருந்தன்மையோடு ஒரு எதிர்கட்சியாக இருந்தாலும் வந்து திருமணங்களை நடத்தி வைத்த அந்த அன்பை நான் பாராட்டி தான் ஆக வேண்டும். அதே நேரத்தில் அரசியல் ரீதியாக நான் விமர்சனம் செய்து தான் ஆக வேண்டும். ஆனா தமிழகத்துல நான் வைக்கின்ற கோரிக்கை, அரசியலை அரசியலாக பார்க்க வேண்டும். அரசியலை தாண்டிய நட்பை அரசியல் தாண்டிய நட்பாக பார்க்க வேண்டும். அரசியல் தாண்டிய நட்பை உடனேயே அதற்கு ஒரு கூட்டணி சாயம் பூசி இவர்களெல்லாம் உறுதியானவர்களாக, என்னை பொறுத்த வரைக்கும் நான் என் கட்சியில மிக உறுதியாக இருக்கிறேன். கட்சி நடவடிக்கைகள் மிக மிக உறுதியாக இருக்கிறேன். உடனே நான் இன்னொரு கட்சி தலைவர்களுக்கு மதிப்பு கொடுக்கிறேன் என்ற உடனே நீ வந்து உடனே வந்து திராவிடக்காரங்க கூட போனா நான் ஒத்துக்க மாட்டேன். என்னை விட என் கட்சியில் உறுதியானவரை நான் பார்க்க முடியாது. ஆனால் அதே நேரத்தில் மற்ற கட்சிகளோடு ஒரு அணுக்கமான ஒரு நல்ல உறவை வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் உடையவள் நான். கட்சி எல்லைகள் தாண்டி உறவுகள் இருக்க வேண்டும். ஆனா கட்சி எந்த கூட்டணி உறவு கட்சி என்ன சொல்கிறதோ அந்த உறவு மட்டும்தான் இருக்கு. இது தொடர்பாக ஒரு கேள்வி. இப்ப சமீபத்தில் 100 ரூபா நாணயம் வெளியிட்டாங்க. அதுக்கு வந்து பிஜேபி அண்ணாமலை இங்க போயிடக்கூடாது, அவருடைய சமாதி கலைஞருடைய சமாதிக்கு போயிடக்கூடாது அப்படின்னு உங்க கட்சியிலும் விமர்சனங்கள் வந்து பொதுமக்கள் மத்தியிலையும் அதை பத்தி மீடியாவில் நிறைய வந்து, இதை எப்படி நீங்க பாக்குறீங்க? இதே ரீதியில பாக்குறீங்களா? இல்ல நான் என்ன சொல்றேன், இதைத்தான் நான் சொல்றேன், ஒரு பெருந்தன்மையாக மட்டும்தான் பார்த்துக் கொள்ள வேண்டும். ஏன் அப்படி ஒட்டணும் அப்படின்னு கேக்குறாங்க. அப்படின்னு இல்லை, அதாவது ஏன் வெட்டணும்னு நான் கேட்குறேன். ஏன் ஒட்டணும்னு கேட்கும்போது ஏன் வெட்டணும், வெட்டிதான் அரசியல் செய்யணும்னு இல்லை. அப்பாவுடைய பேச்சு இது. அது கரெக்ட். நான் தான் சொல்லுவேன், அடிக்கடி சொல்லுவேன், தமிழ் மருத்துவம் தானே படித்திருக்கிறீர்கள், தமிழ் நன்றாக பேசுகிறீர்களே, தமிழ் கற்றதனால் தமிழ் பேசுகிறீர்கள், தமிழ் என்னை பெற்றதனால் தமிழ் பேசுகிறேன்னு சொல்ல, இது அதோட சாயல் இதெல்லாம் வச்சுக்கோங்க. தப்பு இல்லைங்கிறீங்க. ஆமா இல்ல அப்படி பண்றது தப்பு இல்லை. ஆனா
அது அரசியலை தாண்டி அந்த உறவு தனிப்பட்ட உறவை தாண்டி அது அரசியலுக்குள்ள வரும்போது தான் விமர்சனம் செய்யப்பட வேண்டுமே தவிர அது வந்து தனிப்பட்ட உறவாக இருக்கும்போது விமர்சனம் செய்யக்கூடாது. ஒரு மரியாதை கொடுப்பதை அரசியல் சாயம் பூச வேண்டாம் என்பதான் எனது கருத்து. சரி, அப்படின்னா யாருமே எந்த விதத்திலுமே ஒரு மாற்றுக் கட்சி தலைவர்களுக்கு மரியாதை கொடுக்க பயப்படுவார்கள் என்பது எனது கருத்து. சரி, விரைவில் மறுபடியும் தமிழக பாரதிய ஜனதாவுடைய தலைவராக போறீங்க. அவர் அங்க ஃபாரின் போறாரு, திரும்பி வர அந்த ஸ்டாப் கேப்பா இல்ல தொடர்ந்து இருக்க போறீங்களா? என்ன பிளான் அது? நான் இப்போது எனது கட்சியின் சாதாரண தொண்டர், அவ்வளவுதான். தொண்டரா பணியாற்றி கொண்டிருக்கிறேன். தொண்டரா பணியாற்றுவதற்கு பொய்யப்ப அதெல்லாம் யார் வேணாலும் எப்படி வேணாலும் எழுதி கொண்டு இருக்கலாம். எங்கள் கட்சியை பொறுத்த மட்டில் எங்களுக்கு கொடுக்க வேண்டிய அங்கீகாரத்தை நிச்சயமா கட்சி கொடுக்கும். நான் வந்து இன்னைக்கு வந்து நான் தலைவராக தான் இருப்பேன் அப்படின்லாம் இல்லை. நான் வந்து கட்சிக்கு உழைப்பதற்காக வந்திருக்கிறேன். கட்சியின் சாதாரண தொண்டராக இன்று கொண்டு இருக்கிறேன். என் கட்சியோடு இணைந்து இன்று பணியாற்றில் மிகுந்த மகிழ்ச்சியுடையவளாக இருக்கிறேன். இவ்வளோ பெரிய ஆளுநர் பதவி, இவ்வளோ பெரிய அரசாங்க வசதிகள் எல்லாம் விட்டுட்டு வந்தேன். ஒரு நாள் கூட நான் கவலைப்பட்டது கிடையாது. இன்னைக்கு அதனால தான் அண்ணன் ஸ்டாலின் கூட சொன்னேன், இப்போ எனக்கு புரோட்டோகால்ஸ் அதிகமாக உண்டு. முன்னாள் கவர்னர் என்ற வகையில் கூட எனக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கணும். ஆனால் அண்ணன் ஸ்டாலின் அந்த பாதுகாப்பெல்லாம் எடுத்துட்டாரு. நான் ரொம்ப தைரியசாலி, இவங்களுக்கு பாதுகாப்பு தேவையில்லைன்னு நினச்சிருந்துருக்கலாம். இவங்களை போல துணிச்சலானவருக்கு என் பாதுகாப்புன்னு நினைச்சிருக்கலாம். ஏன்னா நான் கேட்க மாட்டேன். எனக்கு எடுத்தது கூட கவலை இல்லைங்க. இப்போ சகோதரி பிரேமலதாவுக்கும் எடுத்துட்டாங்க. ஏன்னா நாங்கெல்லாம் எதிர்குரல் அதிகமாக கொடுத்துட்டு ஒரு பெண் தலைவர்கள் வருவது ரொம்ப கஷ்டம். அல்ல எனக்கு கொடுக்குறீங்களோ இல்லையா, பிரேமலதா போன்றவர்கள் என்ன ஒரு மாநில தலைவராக இருக்கிறா கொடுத்துக்கணும். ஒரு முன்னாள் ஆளுநர் மட்டும் இல்லை, நானுமே அரசியல் விமர்சனம் செய்கிறேன். எங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு தேவை. இல்லை அண்ணன் ஸ்டாலின் வந்து இவங்க இரும்பு பெண்மணி, அதனால் இவங்களுக்கு தேவையில்லைன்னு நினச்சிருக்கலாம். அந்த வகையில் நான் மகிழ்ச்சி. ஆனால் சந்திரசேகர் ராவ் இப்படியே தான் செஞ்சார். நான் கவர்னர்னு தெரிஞ்சும் வந்து எனக்கு சில பாதுகாப்பு அவர் கொடுக்கல. அப்போ நான் சொன்னேன், இன்னைக்கு பாதுகாப்பு கொடுக்கல, நீங்கள்லாம் என்றைக்குமே அரசியலில் இருப்போம், ஆட்சியில் இருப்போம், ஆணவம் கொள்ளாதீர்கள், வீட்டுக்கு போக வேண்டிய காலம் வரும் அப்படின்னு சொன்னேன். இதை எல்லோரும் தெரிந்து கொள்வது நல்லது, புரிந்து கொள்வது நல்லது. அவ்வளவு. எல்லாரும் எப்பவுமே மேலே இருந்து கொண்டிருக்க மாட்டேன், எல்லாரும் பதவியில் இருக்க மாட்டேன். மற்றவர்களுக்கு செய்கின்ற உதவிகளையும் செய்ய வேண்டும், பரந்த மனப்பான்மையோடு இருக்க வேண்டும். அதுதான் நம் நாட்டின் பண்பு என்பதை நான் அதை மறந்து விடக்கூடாது என்பதை நான் தெரிவித்தேன். அதிகார போதில் நிறைய பேர் மறந்துடுறாங்களே. ஆமா, நிச்சயமா. உங்க குடும்பத்துல வந்து எல்லாருமே பிஜேபி அல்லது உங்க ஃபேமிலியில சொல்லுங்க? நான் மட்டும்தாங்க பிஜேபி. ஆக்சுவலா எங்க வீட்டு எல்லாருமே காங்கிரஸ். அதனால என் பையன் அவங்களாம் அரசியல் இல்லை. பையனுக்கும் பொண்ணுக்கும் அரசியல் இல்லை. ஆனா அரசியல் ஆர்வம் உண்டு, ஆனா அரசியல் கிடையாது. இப்ப கிடையாது, பின்னால் அரசியலுக்கு வருவதை நான் வரவேற்பேன். நிச்சயமா அவங்க அரசியலுக்கு வரணும்னு ஆசைப்படுவேன். அதுக்குன்னு வாரிசுன்னு இல்லை, அவங்க எதை வேணாலும் சேர்ந்துக்கலாம். நான் வாரிசு இல்லாத வாரிசு. நான் வந்து காங்கிரஸ்ல இருந்தா வாரிசு, பிஜேபியில இருந்தா சாதாரண தொண்டை. அது மாதிரி அவங்களுக்கு என்ன விருப்பமோ அவங்க விருப்பப்பட்டா சேரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்க சித்தப்பா வந்து எம்பியா இருக்காரு, காங்கிரஸ்ல இருக்காரு. அவரோட ரெகுலர் தொடர்புகள் உண்டா? நிறைய பேசுவீங்களா? இல்ல, எங்க கட்சி சேர்ந்தப்பறம் எங்க சித்தப்பாட்டலாம் அப்ப சித்தப்பா இப்ப இல்ல, தம்பி அவரு இருக்காரு. அவங்க கிட்ட தொடர்பு மேக்சிமம் தொடர்பு இல்ல. வசந்த் சொல்றேன், மேக்சிமம் தொடர்பு இல்ல, தொடர்பு கிடையாது. மேக்சிமம் அதிகப்படியான ஃபங்க்ஷன்ல பார்த்தா அப்படி பேசிக்கிறது மட்டும்தான். அது நான் பிஜேபியில சேர்ந்த உடனே எங்க கட்சி, எங்க வீட்டுல உள்ள குடும்பத்தோட தொடர்பு ரொம்ப விட்டு போயிடுச்சு. எனக்கு எல்லாமே காங்கிரஸ் குடும்பம், அதனால மேக்சிமம் எனக்கு ஆரம்பத்துல ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஒரு வருடமா ஏறக்குறைய என்கிட்ட பேசல, அப்படிதான் இருந்தாங்க. 10 மாதமா பேசல. பட் அப்புறம் இப்ப நான் தான் அப்பாவை பராமரிக்கிறேன், பாத்துக்கிறேன். தெலுங்கானால கூட அவங்க கவர்னர் மாளிகையில கொஞ்ச நாள் தங்கியிருந்தாருல்ல அப்பா? முழுசா அங்கதான் இருந்தாங்க. நான் இருக்கும் முழு வரைக்கும் அங்கதான் இருந்தாங்க. இப்போ எங்களோட பராமரிப்புல தான் இருக்காங்க. நீங்க பேசுற பேச்செல்லாம் வச்சு இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாதுமா, ஏமா அப்படி பேசுற அப்படிலாம் கேட்பாரா? சொல்லியிருக்காங்க. இவ்வளவு வேகமா சிலதெல்லாம் பேசும்போது சொல்லியிருக்காங்க. அப்புறம் அது ஏன் விருப்பம்னு விட்டுருக்காங்க. சில நேரங்கள் கருத்து சொல்லியிருக்காங்க. இப்போதான், அது பழைய முதல்ல கிடையாது. இப்போ சில நேரம் தொலைக்காட்சியில பார்த்துட்டு தொலைபேசியில தொடர்பு கொண்டு இது இப்படி பேசியிருக்க, இது நல்லா இருக்கு, இது கொஞ்சம் வேற மாதிரி பேசியிருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அட்வைஸ் பண்ணுவாரு, எப்பாச்சும் பண்ணுவாங்க. நான் அந்த அட்வைஸை முழுசா நான் கேட்கறேன்றதான். ஹெல்த்தியா இருக்காங்களா? ஹெல்த்தியா இருக்காங்க. 92 வயதுக்கு ஆரோக்கியமா இருக்காங்க. கான்சியஸா நல்லா பேச நம்மளை விட சுறுசுறுப்பா இருக்காங்கங்க. நம்மள மாதிரி நடக்க முடியலையே தவிர வாழ்க்கையை நடத்துறது, காலையில எந்திரிக்கிறாங்க, எழுதுறாங்க, படிக்கிறாங்க, நம்மளை விட அதிகமா படிக்கிறாங்க. அவங்கெல்லாம் ஒரு ரோல் மாடல் நமக்கு. எங்க அப்பாட்ட இருக்கிற நல்ல பழக்கம் என்ன, அதிகமா படிக்கிறது, அதிகமா உழைக்கிறது. கெட்ட பழக்கம் எதுவும் சொல்றது கிடையாது. அதனால 92 வயது வரைக்கும் நல்ல ஞாபக சக்தி. மருத்துவரை எனக்கே மகிழ்ச்சி. ஏன்னா ஒரு 70-75 வயதுலாம் இப்போ ஞாபகம் நல்ல ஷார்ப்பாக இருக்கார். நான் 3 வயசு 4 வயசுல இருந்த நடவடிக்கை கூட சொல்கிற அளவுக்கு ஷார்ப்பாக இருக்கார். எழுதுறாங்க, இன்னும் முழுசா எழுதுறாங்க, நிறைய எழுதுறாங்க. அதனால அந்த ஆரோக்கியம் இருக்கு. இவ்வளோ நேரமும் அரசியல்லேருந்து உங்கள் குடும்பம் வரை
பல விஷயங்களை பேசுனீங்க. உங்கள்ட்ட பேசுறதுங்கிறது சுவாரஸ்யமாவும் இருக்கும், அறிவுபூர்வமா இருக்கும். மிக்க நன்றி. நம்ம மறுபடியும் சந்திப்போம். மக்களோடு இந்த தொடர்பை ஏற்படுத்தி கொடுத்தமைக்கு எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இதை போல பேட்டிகள் எங்களை மக்களுக்கு எடுத்துச் செல்கிறது. அந்த வகையில் உங்களுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றி.